ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் கிச்சன் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா சுவையான ஆரோக்கியமான நாட்டு சேவல் குழம்பு. பிராய்லர் கோழியை கம்பேர் பண்ணும்போது நாட்டு சேவல் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஸ்பெஷல் என்னது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஹெல்த்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கறிக்கு தேவையான அரைப்பை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், நல்ல மிளகு 2 டீஸ்பூன், இஞ்சி ஸ்மால் பீஸ் அளவுக்கு, பூடு 1 கைப்பிடி, கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி, புதினா இலை 1 கைப்பிடி எடுத்து தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கேன். கறியை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு அளவு கறி தேவையோ அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் 3, கிராம்பு 3, சின்ன பீஸ் பட்டை, அன்னாச்சி பூ 1, பிரியாணி இலை 1 போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் கறிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கறி டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தக்காளியையும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்ல எண்ணெயில் வதங்கக்கூடிய அளவுக்கு வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கறி டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூட கறிவேப்பிலையும் ரம்பா இலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உள்ளியும் தக்காளியும் வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா உள்ளி தக்காளி கூட எண்ணெய் தனியாக பிரியிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சிருக்க அந்த அரைப்பு கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கன் கூட அந்த அரைப்பு நல்லா மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனையும் அரைப்பையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், வத்தல் பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு
அந்த தண்ணியையும் சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அதாவது 450 ml தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி சிக்கனோட நல்ல மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. குக்கரை மூடி 4 விசில் வரது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இளங்கோழியாக இருந்துச்சுன்னா 4 விசிலே போதும். நான் இப்போ 1/2 கப் கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலை அதில் ஊற்றி ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மல்லி இலையும் ரம்பா இலையும் சேர்த்து கிளறி வச்சுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. சுவையான நாட்டு சேவல் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸில் பண்ணி முடிச்சுக்கலாம். Thanks for watching my channel.